வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அப்படியே துதிப்போம், கரங்களை உயர்த்தி. இயேசுவே, ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை தாரும். இயேசுவே, நீர் வாக்களித்த உம்முடைய வல்லமை எங்கள் மீது ஊற்றும் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென். தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேளைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் உம்முடைய ஜனங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்து வந்தீரோ அதை நீர் நிறைவேற்றுவீராக. என்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ அதை நீர் செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது அசைவாடி இவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் நீர் ஆண்டவர் இறக்கி வைப்பதற்காக ஆண்டவரே, நீ அவர்கள் இறக்கி வைக்கிற பொழுது நீர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வர வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அந்த உயிர்த்த இயேசுவின் இன்ப நாமத்தில் நாம் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் பலவித சுமைகளோடு பாரத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எப்போ எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஐயா? இந்த சுமையை நான் உம்மிடத்தில் இறக்கி வைக்கிற பொழுதுதான் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் பலவித கவலைகளோடும் பலவித பாரத்தோடும் பலவித கஷ்டங்களோடும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும்? என்றைக்கு நமக்கு இந்த சுகவாழ்வு கிடைக்கும்? இந்த கடன் பாரத்திலிருந்து என்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு
ஒருவேளை உங்கள் தொழிலை குறித்த ஒரு பாரமாக இருக்கலாம். தொழிலில் வருமானம் இல்லை, எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். அல்லது அநேக பேர் எனக்கு பாரமாக இருக்குது என்னுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அநேக பேர் அதை பற்றி கண்ணீர் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் என் கணவனை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது, எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, அடிக்கிறான் என்கிற வேதனையோடு வந்திருக்கலாம். கடன் பாரத்தில் பல பேர் பயங்கரமாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவர் ஒரு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் பாரத்தை அவர் நிச்சயமாக அவர் அப்புறப்படுத்துகிற தேவன். பலவித பாரங்கள், எனக்கு ஒரு வீடு இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு திருமணமாகவில்லையே, திருமணமான பிள்ளைக்கு ஒரு புத்திரபாக்கியம் இல்லையே என்கிற பலவித வேதனையோடும் பாரத்தோடும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் இறக்கி வைக்கிற பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. நீங்களே அதை சுமந்து கொண்டிருந்தால் இளைப்பாறுதல் இல்லை. உங்க சுமையை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்காக பலியாயிருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் தான் உங்கள் பாவங்களுக்காக அவர் பலியாயிருக்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் இயேசு மாத்திரம். ஆண்டவராக இயேசு எருசலேமுக்கு வருகிற பொழுது எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பெத்தானியா கிராமத்துக்கு செல்வார். பெத்தானியா கிராமத்துக்கு செல்கிற பொழுது அங்கே அவரை நேசிக்கிற ஒரு குடும்பம் உண்டு. மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற ஒரு சிறு குடும்பம். அந்த குடும்பத்தை ஆண்டவரும் அதிகமாக அன்பு செலுத்துவார். அந்த மூவரும் ஆண்டவரை அதிகமாக அன்பு செலுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்வார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நாள் ஒரு துயர சம்பவம் நடந்துவிட்டது. லாசர் என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். லாசர் மரித்த உடனே இந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் வேற என்ன இல்லையா, வேற துணை இல்லை. அவர்களுக்கு ஒரே பாரம். நாங்கள் இந்த சகோதரனை நம்பிதானே நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். இந்த சகோதரனை நம்பிதானே நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டியது இந்த பொறுப்பு இந்த சகோதரனுக்குத்தானே இருக்கிறது. இப்பொழுது இந்த சகோதரன் மரித்து விட்டானே, இனி நாம் வாழ்க்கை என்ன ஆகும் என்கிற நிலைமையில் வேதனையோடு அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது இயேசு இருந்தால் என் சகோதரனை பிழைக்க வைத்திருப்பாரே என்று ஏங்குகிறார்கள். ஆண்டவராக இயேசுவுக்கு ஆள் அனுப்புவதற்கு அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை. அவன் மரித்து போய்விட்டான். அவனை கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டார்கள். பாரத்தோடு வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். 4 நாள் கழித்து இயேசு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். பெத்தானியா கிராமத்துக்கு வருகிற பொழுது ஊரினுடைய அருகையிலே ஒரு மரத்தின் மூட்டிலே அமர்ந்து கொண்டார். இதை கேள்விப்பட்ட மார்த்தாள் ஓடி போகிறாள். இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி கதறுகிறாள். மரியாளும் கேள்விப்பட்டு ஓடி வருகிறாள். அவளும் இதே தான் சொல்கிறாள். இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்
என்று சொல்லி அழுதுகிற பொழுது இயேசு அவனை எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவனை எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கல்லறையிலே என்று சொன்ன மாத்திரத்தில் கல்லறை எங்கே இருக்கிறது, வாருங்கள் போவோம் என்று சொல்லி இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். இயேசுவை அழைத்து கொண்டு போகிற பொழுது கல்லறைக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் வடித்தார். கல்லறைக்கு முன்பாக இயேசு கண்ணீர் வடித்தார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒரு லாசர் மரித்து போனான் என்ற உடனே அவர் கண்ணீர் வடிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வேதனைப்படுகிற பொழுது, நீங்கள் துயரப்படுகிற பொழுது உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் உள்ளத்தில் சொல்லுங்க, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு ஆண்டவர் நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர். உங்களுக்காக உங்களுடைய சகோதரர்கள் கண்ணீர் வடிப்பார்களா? வடிக்க மாட்டாங்க. உறவினர்கள் கண்ணீர் வடிப்பார்களா? வடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு லாசரு கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்து அவர் ஜெபித்து மார்த்தாளை கூப்பிட்டு, மார்த்தாளே, இந்த கல்லை அப்புறப்படுத்து, இந்த கல்லை அப்புறப்படுத்து என்று சொல்லுகிறாள். அவள் அரை விசுவாசமாக, ஆண்டவரே, 4 நாள் ஆகிவிட்டது, சரீரம் என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். 4 நாள் ஆகிவிட்டது, சரீரம் நாற்றம் எடுக்குமே என்று சொன்ன உடனே அவர் இயேசு சொல்லுகிறார், நீ கல்லை அப்புறப்படுத்து. இன்னைக்கு பிரியமானவர்களே, அதிலே பெரிய சூட்சகம் இருக்கிறது. கல்லை அப்புறப்படுத்து. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன் இருதயத்தில் இருக்கிற கல்லை அப்புறப்படுத்து. நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே, ஐயோ இதை விட முடியலையே, இந்த பாவத்தை விட முடியலையே என்று சுமந்து கொண்டிருக்கிறாயே, அந்த கல்லை நீ அப்புறப்படுத்துவாயானால் இன்றைக்கு அற்புதத்தை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா! இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு அற்புதத்தை காண்பாய். உன் இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற இந்த பாவ கல்லை நீ அப்புறப்படுத்த வேண்டும். நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயே அன்பு சகோதரியே, இந்த பாவம் என்னை விட்டு எப்ப மாறும்? இந்த பாவ செயல் என்னை விட்டு எப்ப விலகும்? இந்த பாவ காரியம் என்னை விட்டு எப்ப நகலும் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. நீ தேவ சமூகத்திலே நிற்கிறாய். ஆண்டவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு, உங்கள் மீது அவருக்கு கரிசனை உண்டு. அந்த தேவன் சொல்லுகிறார், கல்லை அப்புறப்படுத்து. இந்த பாவமாகிய கல்லை நம் இருதயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அவள் சொல்லுகிறாள், 4 நாள் ஆகிட்டு விட்டது, இந்த சரீரம் நாற்றம் எடுக்கும். அதற்கு அவர் சொல்லுகிறார், கல்லை அப்புறப்படுத்து. கல்லை அப்புறப்படுத்து என்று சொன்ன மாத்திரத்தில் கல்லை அப்புறப்படுத்துகிறாள். லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா! இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை
பாவ சிந்தைகளை, பாவ செயல்களை, பாவ காரியங்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். இதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து என்னை விடுவியும், இந்த பாவ செயலில் இருந்து என்னை விடுவியும். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இவைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மனம் திரும்பு என்று சொன்னால் என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, பாவத்துக்கு அடிமையாகிவிட்டேன். அப்படி அல்ல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே எடுக்கிறவர் தான் இயேசு. நீ பாவத்திலே மரித்து போயிருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு உன்னை தூக்கி எடுக்கிறவர், உன் நாற்றம் எடுக்கிற சரீரத்திலிருந்து உன்னை வெளியே எடுக்கிறவர். அவள் சொன்னாள், சரீரம் நாற்றம் எடுக்குமே. லாசர் வெளியே உயிரோடு வந்தான், அவன் சரீரம் நாற்றம் எடுத்ததா? இல்லை. ஆண்டவராகிய இயேசுவால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க நினைத்துக் கொள்ளலாம், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அடுத்த கணம் அதே பாவத்தில் நீங்கள் மீண்டும் விழுந்து விடுவீர்கள். ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். இன்றைக்கு உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பாவத்திலே மரித்து போயிருக்கிற உங்களை வெளியே எடுக்க வேண்டுமானால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். இன்றைக்கு ஆண்டவர் அதே வாழ்வைத்தான் உங்கள் பாவத்திலே மரித்து போயிருக்கிற உங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இன்னொரு சம்பவத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தன் தகப்பனார் இடத்துல வந்து என்ன கேட்கிறான், என் சொத்தை எனக்கு பிரிச்சு தாங்க. அவர் எவ்வளவோ அவர் அட்வைஸ் பண்ணுகிறார், எனக்கு என் சொத்தை பிரிச்சு தாங்க என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் வயதான நிலைமையில் சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார். அந்த சொத்தை பிரித்து கொடுத்த உடனே அந்த ஊதாரி மைந்தன் அவனுடைய சொத்துக்களை வித்துவிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். தூர தேசத்துக்கு போய் கையில் இருக்கிற பணங்களை எல்லாம் தாறுமாறாக செலவு செய்கிறான், ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான். பணம் எவ்வளவு நாள் இருக்கும்? பணம் என்ன செய்து காலி ஆகிவிட்டு. காலியான பிறகு இவன் என்ன செய்வான்? சாப்பாடுக்கு என்ன செய்வான்? சாப்பாடு கிடைக்காது பணம் இல்லைனா. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி, நம்ம உழைக்க வேண்டும் என்று வேலை தேடுகிறான். அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க ஆள் இல்லை. நீங்க அவன் வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான், அவனுக்கு வேலை கொடுக்க ஆள் இல்லை. அப்பொழுதுதான் ஒருவன், என்னிடத்தில் ஒரு வேலை இருக்கிறது, வருவாயா என்று கேட்கிறான். எனக்கு சாப்பாடு கிடைச்சா நான் வந்துடுவேன் என்று சொல்லி என்ன வேலையா செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் சொல்லுகிறான், என் பன்றிகளை நீ மேய்க்க வேண்டும்.
அவங்க அப்பா கிட்ட நிறைய வேலையாட்கள் செய்தாங்க, வேலையாட்கள் இருக்காங்க, நிறைய சொத்து உள்ளவன், பணக்காரன். கையில் துட்டு இல்லை என்று சொன்ன உடனே அவனுக்கு என்ன வேலை கிடைக்கிறது? பன்றி மேய்க்கிற வேலை. வழி இல்லை, இதை விட்டு அவனுக்கு என்ன வேற வழி இல்லை. பன்றிகளை மேய்க்கிறான். ஆனால் பன்றிகளை மேய்க்கிற பொழுதும் அந்த முதலாளி அவனுக்கு வயிறார உணவு கொடுக்கல. பன்றி மேய்க்கிற பொழுதும் வயிறார அவனுடைய எஜமான் அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. பசி தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பன்றி உண்ணுகிற அந்த தவிடு என்ன செய்கிறான்? அவன் சாப்பிடுகிறான். பன்றி உண்ணுகிற உணவை சாப்பிடுகிறான். அப்பொழுது அந்த எஜமான் பார்க்கிறான், நான் உன்னை பன்றி மேய்க்க சொன்னா பன்றிக்கு வச்சிருக்கிற உணவை நீ சாப்பிடுகிறாயே என்று சொல்லி நீ வேலைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. உடனே அவன் நினைக்கிறான், என் அப்பாவின் வீட்டிலே எத்தனை வேலையாட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உண்டு திருப்தியாக இருக்கிறார்களே, நான் இங்கே உணவுக்கு கஷ்டப்பட்டு பன்றி உண்ணுகிற உணவை தின்று கொண்டிருக்கிறேனே என்று கண்ணீர் வடிக்கிறான், புலம்புகிறான், கதறுகிறான். புத்தி தெளிந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி, என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி, ஆண்டவரே, என் தந்தையே, உமக்கு எதிராகவும் ஆண்டவனுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்பேன் என்று அவனுடைய புத்தி தெளிந்து அவன் மனம் மாறி தந்தையை நோக்கி விரைந்து ஓடுகிறான். ஆனால் அவன் தந்தை என்ன செய்கிறார்? இரு கரம் விரித்தவராக அவனை எதிர்கொண்டு போகிறார். அப்பொழுது அந்த மகனை கண்டவுடன் கண்ணீரோடு அவனை கட்டிப்பிடிக்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வித்து எடுத்துக்கொண்டு போய் இப்படி அலங்கோலமான நிலைமையிலே வந்திருக்கிறான் என்று அவர் அவனை உதாசீனப்படுத்தவில்லை, அவர் அவனை விரட்டவில்லை, அவர் அவனை அருவருக்கவில்லை. மாறாக அவன் அலங்கோலமான நிலைமையில் வந்திருக்கிற பொழுதும் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு என்ன செய்கிறார்? முத்தம் கொடுக்கிறார். அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். அவனை முத்தம் கொடுத்து அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருகிறார். தன் வேலையாளர்களை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல ஆடை அணியுங்கள், அவன் தன்னுடைய நிலைமையிலே பாவம் செய்து பாவ அழுக்காகிவிட்டான், ஆகவே இவனை குளிப்பாட்டி இவனுக்கு புத்தாடை அணியுங்கள், இவன் விரல்களுக்கு மோதிரமிடுங்கள், இவனுக்கு நல்ல செருப்பு பாதரட்சை போடுங்கள், நல்ல கொழுத்த கன்றை அடித்து விருந்து வையுங்கள் என்று தன்னுடைய வேலையாள்களுக்கு கட்டளையிடுகிறார். இது எதை காட்டுகிறது? அவன் தன்னுடைய பாவ சுமையை, பாவ எண்ணங்களை இறக்கி வைத்து என் தந்தையிடம் செல்வேன், என் ஆண்டவரிடத்திலே போவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா, வானக தந்தைக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு அத்தனை விருந்துகளும், அவனுக்கு புத்தாடைகளும், விரல்களுக்கு மோதிரமும்,
அவருக்கு பாத ரட்சையும் கொடுத்து அவனை கட்டி அணைத்து ஆடு நல்ல கொழுத்த கடாயை வெட்டி அங்கே விருந்து வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவைகளை சுமந்து கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த சுமைகளை இன்றைக்கு நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும். அந்த சுமைகளை இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் இறக்கி வைக்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் இறக்கி வைக்கிற பொழுது அவர் இளைப்பாறுதல் தருவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நீங்க எதையோ நினைத்து கொண்டு நீங்கள் வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். தினந்தனம் வீட்டில் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறேனே, தினந்தனம் நான் எதையோ கடன் பாரத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த அருள்வாழ்வு தியான நிலையத்துக்கு நான் வந்தால் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா, இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இன்றைக்கு தருவார் என்றால் உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே சாபமாக தொங்கினார். தலையிலே முள்முடி, தலையிலே முள்முடி எதற்காக? நம்முடைய சாபத்தை அவர் தலையிலே சுமந்து தீர்த்தார். தலையிலே முள்முடி சூட்டி அவர்கள் பிரம்பால் அடிக்கிறார்கள். அப்பொழுது அந்த முள் தலையிலே எவ்வளவு இறங்கும்? அந்த கொடூர வேதனைக்கு நடுவிலே அவர் வாய் திறக்காத செம்மறியை போல நாம் நம் காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அம்மா என்று சொல்லுகிறோம், இயேசுவே ரட்சியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தலையிலே ஒரு சாபமாகிய முள்முடி சூட்டி அதை பிரம்பால் அடிக்கிற பொழுது அந்த கொடூர வேதனைக்கு நடுவிலே அவர் வாய் திறக்கவில்லை. அவர் வாய் திறக்கவில்லை. அவர் வாய் திறக்காமல் பிதாவை நோக்கி மாத்திரம் பார்த்தார். பிதாவை நோக்கி பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசினவர் தான் ஆண்டவராகிய இயேசு. நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். எருசலேம் வீதி வழியாக 15 அடி உயரம் 10 அடி அகலமுள்ள சிலுவையை எருசலேம் வீதி வழியாக அவர் சுமந்து இழுத்து செல்லப்படுகிறார். கல்வாரி மேட்டிலே இயேசுவை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து அங்கே சிலுவையிலே தொங்க விடுகிறார்கள். தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு கசப்பு காடியை கொடுக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது? நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கசப்பு காடி. இன்றைக்கு வாயிலிருந்து எவ்வளவு மோசமான வார்த்தைகள் வருகிறது. அவர் இருதயத்தை குத்தி பிளக்கிறது ஈட்டி. கடைசியாக இருந்த இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. எதற்காக இருதயத்தை பிளந்து காண்பித்தார்? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், இருதயத்தில் இருக்கிற சுமை, இவைகளை நம்முடைய இருதயத்திலிருந்து மாற்றுவதற்காக, இருதயத்தை சுத்திகரிப்பதற்காக, இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக, அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவனை தேவன் தரிசிப்பார்கள், ஆண்டவரை காண்பார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து கொடுங்கள். இயேசுவே, என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, பாவ எண்ணங்களை, அநேக சுமைகளை, நீங்கள் எதை குறித்து சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை சுமைகளையும் தேவ சமூகத்திலே இறக்கி வைப்போமா? ஆண்டவர் உங்களுக்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உங்களுக்காக பலியானார். அந்த இயேசுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நம் பாரங்களை இறக்கி வைப்போமா? அன்பு சகோதரர், இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற பொழுது
நாம் அவர்களோடு இணைந்து எல்லோரும் கண்ணீரோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆமென். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. ஆமென். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. இறைவன் இருக்கின்றார். ஆமென். இனியும் தாமதமே. ஆமென். ஆமென். இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. எல்லா கண்களை மூடி பாடுவோம், கண்களை மூடி. இருதயத்தில் ரெண்டு கைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்வோம், ரெண்டு கரங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு பாடுவோம். ஆமென். ஆமென். ஈழை பாற்றி கொடுக்கின்றார். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆமென். 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 ஈழை பாற்றி கொடுக்கின்றார். ஆமென். ஆமென். Oh my Lord. துயரினில் ஆறுதலா, Oh my Lord. நோயினில் மருத்துவரா. Oh my Lord. துயரினில் ஆறுதலா, Oh my Lord Jesus. நோயினில் மருத்துவரா. என் ஆண்டவரே, அடிமையில் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். Oh my Lord. அடிமையில் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். Oh my Lord Jesus. சுமை சுமந்து அப்பா, சோர்ந்திருப்போரே, எல்லாரும் பாடுங்க அப்படியே சத்தமாக. கண்களை மூடி இருதயத்துல பாடுங்க, இருதயத்துல பாடுங்க. ஆமென். 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 ஈழை பாற்றி Oh my Lord. கொடுக்கின்றார். Oh my Lord. சுமை சுமந்து Oh my Lord Jesus. சோர்ந்திருப்போரே, இயேசுவே, இயேசு ஆண்டவரே. வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆமென். 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 ஈழை பாற்றி ஆமென். 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 கொடுக்கின்றார். Oh my Lord. Oh my Lord. Oh my Lord Jesus. Oh my Lord. Amen. 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 இயேசுவே. ஆமென். ஆமென். இயேசு ஆண்டவர் எல்லாரும் கண்களை மூடி அப்படி நமக்கு முன்பாக அந்த சிலுவை மரத்திலே இருகரம் விரித்தவராக தொங்கிக் கொண்டு இருக்கிறாரே அந்த ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் கதறுவோமா? ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பா. வேதத்தை சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான், வாழ்வு பெறுவான். இன்றைக்கு உன்னை வாழ வைப்பதற்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே பலியானாரே, உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவ சிந்தைகளுக்காக, நீ செய்த ஒவ்வொரு குற்ற உணர்வுகளுக்காக அவர் தலையிலே சாபமாகிய முள்முடி ஏற்றுக்கொண்டார். 2 கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டார். உடம்பெல்லாம் சவுக்கால் அடிபட்டு இரத்த கோரையிலே இருக்கிறார், தொங்கிக் கொண்டிருக்கிறார். உடம்பெல்லாம் இரத்தமயம். தன்னுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் உனக்காக,
உனக்காக எனக்காக அவர் சிந்தினாரே. அந்த இயேசுவை நோக்கி பார். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. கழுவும் என் ஆண்டவரே. பாவத்தை இயேசுவே, கரங்களிலே இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. அணைக்கும் கரங்களிலே இரத்தத்தால். சுவாமி ஆமென், ஆமென். நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து ஜெபிங்க அப்படி. ஆமென், என்னுள்ளம் உடையுதப்பா. ஆமென், ஆமென். அன்பே கல்வாரி அன்பே. ஆமென். ஓ, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஆமென். இயேசுவே, உம்மை இயேசு ஆண்டவரே. பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. உள்ளம் உடையுது. உன் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை அறிக்கையிடு. உன் பாவத்தை அறிக்கையிடு சகோதரி. இயேசுவே, நீ உன் பாவத்தை அறிக்கையிடு. இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்காதே. ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், இயேசுவே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கேள், கதறு, கூப்பிடு, கண்ணீரோடு கூப்பிடு, இயேசுவே, கண்ணீரோடு இறங்கும் கூப்பிடு ஆண்டவரே. சகோதரி. இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு கூப்பிடு, இன்னைக்கு கூப்பிடு, கண்ணீரோடு கூப்பிடு. இயேசுவே, என் மீது மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். என் மீது மனம் இறங்கும். என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன் இரத்தத்தால் என்னை கழுவும். கழுவும் அப்பா. ஆமென். இயேசுவே, 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 இயேசுவே என் தெய்வமே. ஆமென், ஆமென். என்மே மனமிரங்கும். ஆமென், ஆமென். இயேசுவே என் தெய்வமே. ஆமென். இயேசு ஆண்டவரே, என்மே இயேசு ஆண்டவரே, மனமிரங்கும். மனம் இறங்குங்கப்பா. நான் பாவம் செய்தேன், ஆமென். உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். ஆமென், ஆமென். உம்மை தேடாமல் வாழ்ந்து என்னை மன்னியும் ஆமென். தெய்வமே. ஆமென், ஆமென். என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே. ஆமென், என்னே மனமிரங்கும். ஆமென். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சகோதரி. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென், ஆமென். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சகோதரி. நீ கலங்காதே, நீ திகையாதே. நானே உன் பரிகாரியான தெய்வம். ஆமென். உனக்காக நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஜீவனை கொடுத்தேனே. ஆமென். உனக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக சகோதரி, என் அன்பு சகோதரனே, உனக்காக இயேசு அவருடைய ஜீவனை கொடுத்தார். இயேசுவே, தன்னுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினாரே. இயேசுவே, உனக்காக இயேசுவே, உன் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. கழுவும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை புனிதப்படுத்துங்கப்பா. இயேசுவே, இயேசுவே இயேசு ஆண்டவரே, என்னை மன்னிங்க. உம் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. முள்மூடி தாங்கி
ஐயா காயப்பட்டி முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீ எனக்காக பலியானி நீ எனக்காக உங்க இரத்தத்தால் கழுவி விடும் ஆமென். உங்க இரத்தத்தால் கழுவி விடும். ஆமென். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். ஆமென். ஆமென். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். ஆமென். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சகோதரி, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறாயே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாரத்தை இறக்கிவிடு. இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் தருவார். இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏனென்றால் உன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு, தேவ குமாரனாகிய இயேசு உன்னுடைய பாவத்தை சுமந்து உனக்கு விடுதலை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு வருவான். நீங்கள் வரும் நாட்களிலே ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து ஒரு பாவ அறிக்கையிட்டு தன் பாவங்களை விட்டு விடுகிற பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். ஒரு புதிய வாழ்க்கை இயேசு கொடுப்பார். புதிய வாழ்க்கை இயேசு கொடுப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோமா? ஒரு புதிய வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி. உன் கண்ணீருக்கு பதிலுண்டு சகோதரி. உன் கண்ணீரை துடைப்பார். உன் மன பாரத்தை இருந்து உன்னை விடுவிப்பார். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. உனக்கு இளைப்பாறுதல் தந்து உன்னை ஆசீர்வதித்து, உன் இல்லத்தை ஆசீர்வதித்து, உன் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் இன்றைக்கு அவர் கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெறும் எங்கள் அன்பு இரட்சகருமான உயிர்த்த இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்.